ஃபஸ்ட்டு எனக்கு பிபிஏ முடிச்சோன்னா நான் போன ஜாப் வந்து சோஸ்லே. அங்கே தான் வந்து இபிஎஸ் அண்ணா அவங்க வந்து இருந்தாங்க, தென்னரசு சொல்லிட்டு. நான் அங்கே வந்து என்ன ஜாப் தெரியும்னா, ஜிபிஎஸ் பாக்ஸ் நம்ம இதெல்லாம் வந்து ஐடி கம்பெனிஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த படிக்கணும், நான் ஜாப் போகணும் அப்படின்றது வந்து அங்கேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க. நீ வந்து படிக்கல அப்படின்னா ஒரு பின் வாங்கினா கூட உன்னோட ஹஸ்பண்டை தான் நீ வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும். உனக்கு உன்னோட செல்ஃப் நீடெல்லாம் நீ சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னே உன்கிட்ட காசுங்க தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் இதெல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணி ஐ வென்ட் டு சோஸ்லே ஃபர்ஸ்ட் ஜாப். பிபிஏ முடிச்ச உடனேயும் அங்கே தான் அவங்களோட சன் வந்து தென்னரசுன்னு இருப்பாங்க. சார் தான் வந்து எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. என்னால் மறக்க முடியாத ஒன்று வந்து லைட்டு வந்து அடிக்குது சார், நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு அவ்வளோவா தெரியாது. செங்கல்பட்டு சைட் காலேஜ் தானே அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது, டெக்னிக்கலாக பேசணும், பிளிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காக்னிசன்ட், நெக்ஸ்ட் ஜாபே காக்னிசன்ட். அங்கே வந்து நான் யாரை மீட் பண்ணேன்னா வந்து தாம்பரம் ஏரியா எம்எல்ஏஸ், ஐ டோன்ட் நோ அவங்க கவுன்சிலரா ஊர் தலைவரா. அப்புறம் வந்து காக்னிசன்ட்டில் பி ஸ்கூலில் வந்து நான் கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபா, ராஜேஷனோடைய ஹஸ்பண்டோட அண்ணா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய எக்ஸ் ஒய்ஃப் தீபா, அவங்களுடைய ஃபுல்லாக அங்கே வந்து எஸ்எம்இஸ் இருப்பாங்க, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். அவங்க தான் வந்து எங்களோட அனஸ்தீஷியா ப்ராசஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. யாருக்கு எவ்வளோ அனஸ்தீஷியா கொடுக்குறோம், அவங்க உடம்புல எவ்வளோ வலி இருக்குது, அதெல்லாம் நல்லா டெஸ்ட் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்ட் சொல்கிறதுல வந்து நம்மளோடைய ட்ரைன் கேட்டு அதுலேருந்து வந்து நம்ம வாய் வழியாக வார்த்தை வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நரம்புலாம் செயல்படுது இல்லையா, அதுவும் வந்து மைக் வைப்பாங்க. சசிகலா யார்கிட்ட என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் போன ஜாப் தான் வந்து டேக் பல்லாவரம். அங்கே தான் வந்து நான் வந்து கீஷ் ஆடிங்களா அடிக்கடி வந்து நம்ம எல்லா சைடும் இது பண்ணிகிட்டே இருக்கணும். சொல்லுவார் ஹெச்ஆர் வந்து அப்படின்னா நம்ம பீப்புள்கிட்ட வந்து எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து ரொம்ப இதுவாக இருக்கணும், அவங்கள பற்றி ஃபுல்லாக நம்ம புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு தேவையான சேலரி அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹெட் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் யாருக்காவது பயந்து லீவ் போடுவேன்னா அது கிரீஷ் அடிக்கு தான். அப்படி திட்டுவான் அவன், காலங்காத்தாலே கூட பார்க்க மாட்டான், மானாவரியாக கத்துவாங்க. யார்கிட்ட போய் திட்டுறதுன்னு எல்லா கோவத்தையும் என்கிட்டயே காட்டுவான். அதுக்கப்புறம் எல்லாக்கிட்டையுமே அப்படி தான் இருப்போம். மகராசிக்காரங்களுக்குலாம் வந்து ரொம்ப கோவம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணோம் அப்படின்னா ஃபுட்டு வந்து ஃபஸ்ட்டு காலைல வந்த உடனே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அட்டெண்டன்ஸ் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவோம். இவர் வந்து இன்டர்வியூ பண்ணுவார், சேலரி போடுவார், ஆல் இன் ஆல் இந்த ஹெச்ஆர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. யாருன்னா சிவகார்த்திகேயன் அவங்க, கோபி சுதாகர் அவங்க. ஆஃப்டர் மேரேஜ் அப்போ வந்து நான் யார் மீட் பண்ண பார்த்தீங்கன்னா சைலண்டாக சீக்ரெட் கோர்ட்டில் வந்து சிவகார்த்திகேயன் அவங்களும் இருந்தாங்க. இந்த சத்துன்னு அந்த பீடகிராக்கி இருந்திருப்பாங்க, அந்த பிடாரி பத்திரகாளி கோயிலில் அந்த பாஸ்கர் அவங்க என்னெல்லாம் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஆர்த்தி அவங்க இருக்காங்களே, எனக்கு வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து என்னை கொடுமை பண்ணி ஃபுட்டு எதுவுமே கொடுக்காம இருந்தாங்களா, அவங்க தான் வந்து எனக்கு சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு சக்கரை பொங்கல், லெமன் ரைஸ். இது எனக்கு மட்டும் நிறைய பிளேட் போயிட்டால் யாருக்கும் தெரியாமல் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க. ரொம்ப பசியில் இருந்தாங்க. அங்கே போயிட்டு எவ்வளோ ஒல்லியாகிட்டேன், அதனால் ஐ ஒன்ட் ஃபர்கெட் தெம். அவங்கெல்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு. என்னெல்லாம் இவங்க பண்ணுறாங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவா அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து கோலம் தட்டாங்க. அங்கே தான் வந்து என்ன கர்மம் பண்ணிச்சுன்னே ஒன்றுமே புரியல. யார் என்ன பேசுகிறாங்க, இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் அது நிறைய பண்ணுவாங்களா, வாய் கட்டுறது, வாய் கொல்ல வைக்கிறது அப்படி சொல்லிட்டு ஒரு சசிகலா அவங்க கூடவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லீட் பண்ண ஆரம்பிச்சிச்சு அல்ஃபோன்ஸா. இதுதான் நான் வந்து ஜாப் வித்யாசாகர் காலேஜில் போனப்போ நம்ம மீட் பண்ணது அல்ஃபோன்ஸா. அங்கே வந்து அப்படி தான் நம்மளுக்கு. அப்புறம் வேலைமாலில் நம்மளுக்கு ரோஹித் பாண்டா அவங்க இருந்தாங்க. அப்புறம் சென்ட் மேரிஸில் வந்து முன்னாடியே எல்லா பசங்களுக்கும் சொல்லிட்டாங்க போகலாம். ஆனால் சத்தியமாக எனக்கு அந்த எதுவுமே தெரியாது. இப்போது கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஜெயலலிதா டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து பதிஞ்சிருக்கு. அந்த அளவில் கேஸ் போட்டோன்னே என்னை கேட்டு பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்க.